ஹாய் எவ்ரிவன், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாதையும் தூரம், நான் ஒரு பாரம், என்னை உன் எல்லை வரை கொண்டு செல்வாயா? உடலுக்குள் இருக்கும் உயிர் ஒரு சுமையா? ஒரு டே இன் மை லைஃப் தான் பார்க்க போகிறீங்க. சண்டே விலாக் தான். சாட்டர்டே குட்டி விலாக் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது அப்படியே மறுநாள் கண்டினியூவாக நான் சண்டே விலாக் ஃபுல்லாக அன்றைக்கி நடந்த விஷயங்களை உங்களோட கொஞ்சம் நான் ஷேர் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுத்திருக்கேன். வாரத்தில் 6 நாள் நம்ம வீட்டில் இருக்கிறத விட ஒரு நாள், அது என்னுடைய நாள் சண்டே தான், செம்ம ஹாப்பியாக இருக்கும். சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் என்னை கூப்பிட்டு போயிருந்தாங்க. ஸோ அன்னைக்கு டே சூப்பராக ஸ்டார்ட் ஆச்சு. எனக்கு பீச்சுக்கு போய் அந்த கடல் அலை ஓசையோட அந்த பறவைகள் பறக்கிறது, இந்த சன்செட் பார்க்குறது, இதெல்லாம் அவ்வளோ அழகாக பீஸ்ஃபுல்லாக சூப்பராக இருந்தது. நீங்களுமே இதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். காலையில் ஏஞ்சதும் இந்த சின்ன சின்ன குருவிகளுடைய சவுண்டெல்லாம் நம்ம கேட்கும் போது மைண்டுக்கு அவ்வளோ ஹாப்பியாகவும் ரிலாக்ஸாகவும் இருக்குதுல்ல. எத்தனை பேருக்கு இதே மாதிரி பிடிக்கும்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் சூப்பராக மார்னிங் ஸ்டார்ட் ஆச்சு எனக்கு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு ஜூஸ் தான் போட்டு குடித்தோம். கிர்னி பழம் வாங்கியிருந்தேன். ஸோ அதை வச்சு நாங்கள் ஜூஸ் போட்டு குடித்தாச்சு. டீ காஃபி எதுவுமே குடிக்கலை. ஜூஸ் குடிச்சிட்டு அப்படியே மார்னிங் ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பாதி பழத்தில் மட்டும் ஜூஸ் போட்டேன், இன்னொரு பாதி நான் எடுத்து வச்சுட்டேன். உள்ளே இருக்க அந்த விதைகள்லாம் எடுத்துட்டு தோல் எடுத்து கட் பண்ணி நாட்டு சக்கரை, அதுக்கப்புறம் தேங்காய் பால் ஊற்றி தான் நான் ஜூஸ் போட்டேன். ஒரு சில பேர் சும்மாவே தண்ணி ஊற்றி அரைச்சி ஜூஸ் போட்டு குடிப்பாங்க. இல்லைனா பால், சாதாரண பசும்பால் ஊற்றி கூட ஜூஸ் போட்டு குடிப்பாங்க. நம்ம பல்ஸ் கொடுக்கும் போது மேலே பட்டர் தெரிஞ்சு வரும். அதனால் நான் பால் ஊற்றுறதை விட தேங்காய் பால் ஊற்றி இந்த ஜூஸ் போடுவேன். நல்லாயிருக்கும். நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். முன்னாடி நாள் நைட்டே நான் கவுனி அரிசி ஊற வச்சுருந்தேன் அப்படின்னு சொன்னல, அதுதான் இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவே நான் செஞ்சேன். எப்போதும் வாங்குகிற கவுனி அரிசி தான். இன்றைக்கி என்னன்னு தெரியல, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. எப்போவுமே வேக வைக்கும் போது அந்த கவுனி அரிசி நல்லா ஒரு டார்க் ரெட் அண்ட் பிங்க் அந்த கலரில் வரும். இப்போ அந்த மாதிரி கலர்லேயே வரலை. சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் விசிலில் விட்டுட்டு, இன்னொரு பக்கம் காலையிலே அரிசி உளுந்து ஊற வச்சுருந்தேன். வீட்டில் மாவு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் கிரைண்டரில் போட்டுட்டு, பாத்திரங்கள் இருந்துச்சு அதையும் வலிக்காச்சு. நான் எதை வேணால் செஞ்சுருவேன். ஒரு விஷயம் மட்டும் சுட்டு போட்டாலும் எனக்கு வராதுன்னா இந்த தேங்காய் உடைக்கிறது தான். ஸோ என் வீட்டுக்காரர் சூப்பராகவே உடச்சிருவாங்க இந்த தேங்காவை. எவ்வளோ தான் நம்ம ரோட்டில் இளநீ தண்ணி வாங்கி குடித்தாலும் தேங்காய் உடைக்கும் போது அந்த தண்ணி குடிக்கிற சந்தோஷம் இருக்குது பார்த்தீங்களா, அது எதுலையுமே இருக்காது. அவ்வளோ ஹாப்பி. கரண்ட்டு வர விட்டு விட்டு போயிட்டு வந்ததால் என்னால் மிக்சியில் தேங்காய் இது பண்ண முடியல. அப்போ தான் இந்த அருவாமனைலாம் நம்ம கண்ணுக்கே தெரிய வரும்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சு. அன்றைக்கி எடுத்து சூப்பராக தேங்காய் பூவும் எடுத்து மேலே தூவி விட்டு கவுனி அரிசி பொங்கல் தான் நான் செஞ்சுருந்தேன். கரண்ட்லாம் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் மாவு எல்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு கிரைண்டரில். அதுக்கப்புறம் எல்லா மாவையும் எடுத்து பாக்ஸில் எடுத்து வச்சுட்டேன். இன்னொரு பக்கம் ஒரு டிப்ஸ் ஒன்று உங்களுக்கு கொடுக்கணுன்னு இருக்கேன். பொதுவாக உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு கண்ணாடி பொருட்கள் எதுவாக இருந்தாலும் சரி உடஞ்சிச்சுன்னா டேரெக்டாக நீங்கள் குப்பை தொட்டியில் போட்டுறாதீங்க. அதை அந்த இடத்துல நம்ம க்ளீன் பண்ணி வேலை செய்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குமே அது ஆபத்து. ரெண்டாவது பூனை, நாய் இவங்களுக்குமே ஆபத்து தான். ஸோ அதனால் இந்த மாதிரி கண்ணாடி பொருட்கள் உடஞ்சிருச்சுன்னா ரொம்ப சேஃபாக பேக் பண்ணி, அதுக்கப்புறம் உங்ககிட்ட ஏதாவது ஒரு பழைய அட்டை பாக்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே போட்டு நீங்கள் குப்பை தொட்டியில் போடுங்க. இன்கேஸ் இப்போ துப்புரவு தொழிலாளிகள் இருக்காங்கல்ல, அவங்க அதை பார்த்தா கூட ஓ இது கண்ணாடி பொருளா அப்படின்னு படித்து பார்த்து கூட அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அனிமல்ஸுக்கு அதுக்கு தெரியாதுல்ல, இப்போ பூனைக்கு நாய்க்கு தெரியாதுல்ல, அது ஏதாவது சீண்டிடுச்சுன்னா குப்பை தொட்டியில் சீண்டிடுச்சுன்னா கை காலில் கண்டிப்பாக அடிப்படும். ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக வீட்டில் இருக்க பொருள் நீங்கள் தூக்கி, அதான் கண்ணாடி
கண்ணாடி பொருள் தூக்கி போடுறீங்கன்னா இந்த மாதிரி பத்திரப்படுத்தி வச்சு செய்யுங்க. அடுத்தது நான் என்ன செஞ்சிட்ருக்கேன்னு பார்க்குறீங்களா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து மல்லி தூவி விட்டு சூப்பராக வந்து கொத்தமல்லி செடி வந்துச்சுங்க. அதனால் காஞ்ச மிளகா விதைகள் போட்டால் செடி வருதா இல்லையான்னு பார்ப்போமேன்னு சொல்லிட்டு நானே என் ஹஸ்பண்ட் இந்த வேலையை பண்ணிகிட்ருக்கோம். நான் எப்படி பண்ணேன், எப்படி அந்த மல்லி செடி வந்து சூப்பராக வளர்ந்தது. ஸோ அதை வந்து நான் வீடியோ எடுத்து வச்சுருந்தேன், ஒவ்வொரு நாளும் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு. அந்த வீடியோ இது கூட நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். நான் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். இதுக்காக நான் எந்தவித உரமும் போடலைங்க. வீட்டில் இருக்க நார்மல் தண்ணி தான் நான் ஸ்ப்ரே பண்ணேன். முழு மல்லி இருக்குல்ல, அதை வந்து லைட்டாக நுணுக்கிட்டு இந்த மண்ணுக்குள்ளே போட்டு மேலே மண் போட்டு மூடிட்டேன். ஒரு டே பை டே இது வரத்துக்கு ஒரு வாரம் ஆச்சு. ஒரு சின்னதாக இலை வரத்துக்கு ஒரு வாரம் ஆச்சு. ஒரு வாரத்துக்கு மேலே ஆச்சு. நானும் கண்டினியூவாக தண்ணி ஊற்றிக்கிட்டே இருந்தேன். குட்டி குட்டியாக அந்த இலைலாம் வந்து துளுத்து வரும்போது செம்ம ஹாப்பி ஆகிட்டேன். நீங்களே பாருங்கள், லைவாகவே அவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. இதுக்கே நம்மளுக்கு இவ்வளோ ஹாப்பியாக இருக்குன்னா விவசாயிகளுக்கெல்லாம் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். அவங்க எவ்வளோ பெரிய இடத்துல வந்து அவங்க பயிரிட்டு அந்த அரிசி நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அப்போ எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் நான் தூவின விதையில செடி வந்தது செம்ம ஹாப்பி. அதுக்கப்புறம் வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் கிராசரிஸ்லாம் வாங்க போயிருந்தோம். இவ்வளோ வேலை காலையில் அந்த சண்டே அதுவும் எனக்கு இருந்ததால் வீட்டில் சமைக்கவே முடியல. எப்போதும் போல் சண்டே ஆகிட்டா ஒரு நேரத்துக்கு வெளியே சாப்பாடு வாங்கிடுறேன், இல்லைனா வீட்டில் சமைப்பேன். இந்த வாட்டி வந்து இந்த இடத்துல கீ ரைஸ் வந்து சூப்பராக இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது இது தால்ச்சா சோறுன்னு சொல்லுவாங்க. பொதுவாக பாய் வீட்டில் கண்டிப்பாக இந்த சாப்பாடு செய்வாங்க. தால்ச்சா அண்டு சிக்கன் கிரேவியும் தால்ச்சா சோறும் வாங்கியிருந்தேன். அவ்வளோ சூப்பராக இருந்தது. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அன்பு திருமண மண்டபம்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பாண்டியில் இருக்கவங்க கண்டிப்பாக தெரியும். அதே ரோடு தான். கடைசியில் உங்களுடைய லெஃப்ட் சைடில் இந்த ஹோட்டல் இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த சாப்பாடு வேணும்னா நீங்கள் ஒரு தடவை போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் ஹானஸ்ட்டாக ரிவ்யூ சொல்கிறேன், செம்மையாக இருந்தது சாப்பாடு. உண்மையாக டேஸ்ட்டு அவ்வளோ நல்லா இருந்தது. இந்த பேஷனில் நான் கொட்டும் போது அவ்வளோ வாசமாக இருந்தது. கறிக்குழம்பும் அதுக்கப்புறம் அந்த தால்ச்சா மாங்காய் கத்திரிக்காய் அந்த கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அங்கே போய் சாப்பிட்ற மாதிரி எந்தவித ஃபெசிலிட்டியும் இல்லை. வீட்டுக்கு தான் நீங்கள் எடுத்துகிட்டு வரணும் பார்சலு. ஈவினிங் ஒரு 5-6 o'clock கிட்ட என் ஹஸ்பண்ட் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் கேட்டாங்க. ஸோ அவங்களுக்காக வந்து பானிபூரி சவர்மா தான் நான் செஞ்சுருந்தேன். இதனுடைய வீடியோ கண்டிப்பாக நான் ஷார்ட்டில் நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். ஈவினிங் மேலே மறுபடியும் வெளியே போயிருந்தோம் எங்கள் அம்மாவை பார்க்குறதுக்கு. ஸோ சண்டே அதுவும் தான் எனக்கு ஒரு நாள் தான் கிடைக்கும். அந்த ஒரு நாள் ஃபுல்லாக நான் என்ஜாய் பண்ணுவேன். ஸோ வெளியெல்லாம் போயிட்டு வீட்டுக்கு தேவையான ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் வந்து அந்த வாரத்துக்கு தேவையானது அந்த சண்டே அப்போ தான் நான் வாங்குவேன். ஸோ வாங்கி எல்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் பெரிய மார்க்கெட்டுக்கும் போயிட்டு கொஞ்சம் காய்கறிங்கெலாம் வீட்டுக்கு வேண்டியதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். பொதுவாக இந்த மாதிரி கூறு கட்டி வச்சுருக்காங்களே, இதெல்லாம் 10 rupees தான். ஸோ இது எங்களுக்கு போதுமே சொல்லிட்டு இதெல்லாம் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து வீட்டுக்கு தேவையான ஒரு கார்ன் வந்து புக்கிங் போட்டு இருந்தாங்க. அந்த கார்ன் வந்தது. இதோடைய ஸ்டோரியை வந்து நான் ஷார்ட்டில் கண்டிப்பாக நான் சொல்கிறேன். கடைசியில் இது என்ன ஆச்சுன்றதை நான் அப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் சீத்தாப்பழம் வாங்கியிருந்தேன். எனக்கு சீத்தாப்பழம்லாம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அது இப்போ உள்ள சீசனு. ஸோ ஆனால் வாங்கியிருந்தேன். அதெல்லாம் ஒரே ஒரு விழிப்புணர்வு தான் நான் சொல்லுவேன். இந்த குட்டி குட்டியாக சின்ன சின்னதாக இருக்கிற சீத்தாப்பழம் வாங்காதீங்க. கண்ணுக்கு தெரியாத வெள்ளையாக புழுக்கள் அவ்வளோ நிறையா இருக்குது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல். பார்க்கறதுக்கு பழம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் உள்ளே ஓப்பன் பண்ணால் அதுக்குள்ளே குட்டி குட்டியாக அதே சேம் ஒயிட் கலர்லேயே வந்து புழுக்கள் இருக்குது. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து இந்த பழத்தை வந்து சாப்பிடுங்க. அப்படி இல்லைன்னா பெரிய பழமாக இப்போலாம் வச்சுருக்காங்க, அதில் அந்த அளவுக்கு வந்து புழுக்கள் தெரியல, சின்ன பழத்தில் தான் தெரியுது. இந்த மாதிரி பெரிய பழம் உங்களுக்கு எங்கேயாவது கிடச்சிச்சின்னா வாங்கி சாப்பிடுங்க. இதுலையுமே எதுக்கும் நீங்கள் செக் பண்ணுங்கள். இப்போ வாங்குகிற சீத்தாப்பழத்துலலாம் வந்து ரொம்ப புழு வைக்குது. இந்த சீத்தாப்பழம் வச்சு நான் ஒரு ரெசிபி ஒன்று செஞ்சேன். அது என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் கெஸ் பண்ணிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் என்னமோ 2000 பேர் இருக்கீங்க, ஆனால் உங்களுடைய கமெண்ட் கொஞ்சம் கூட வரமாட்டேங்குது. ஒரு சில பேர் மட்டும் தான் இன்னுமே கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் கமெண்ட் பண்ணி ஒரு சில விஷயங்களை நீங்கள் சொன்னால் மட்டும்தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு எனக்கு தெரிய வரும். ஒரு சில பேர் வந்து பேட் கமெண்ட்ஸும் கொடுக்குறாங்க. ரொம்ப தேங்க்ஸ். உங்களுடைய சிஸ்டராக நினச்சி நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பேட் கமெண்ட்டுமே நான் எடுத்துக்கிறேன். பட் நம்மளுடைய சேனல் வந்து இன்னொருத்தங்களுக்கு ஹர்ட் ஆகக்கூடாது. ஸோ நல்ல விஷயங்களை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லும் போது கண்டிப்பாக அந்த மெசேஜ் இருக்கும். அதே பேட் கமெண்ட்டாக இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக அதை நான் ரிமூவ் பண்ணிடுவேன். உங்களை இன்னொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.